கர்நாடகாவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் ராமானுஜரிடம் பேசலாம். ராமானுஜம், 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் விவரங்கள் என்ன? தற்பொழுது பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து கர்நாடகாவில் இருந்து பாயும் காவேரி ஆற்றிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதால் அங்குள்ள கன்னட அமைப்புகள் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நீங்கள் ஏற்கனவே முன்னர் குறிப்பிட்டுள்ளது போல் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த தமிழக பதிவு எண் கொண்ட லாரி ஒன்று தீ வைத்து தீக்கிரையாக்கப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கர்நாடகா மாநிலத்தின் முதல்வர் சித்தராமையா ஏற்கனவே காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் தங்களது ட்விட்டர் பக்கத்திலும் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஏதாவது கலவரம் நடந்தால், குறிப்பாக அங்கு சிறுபான்மையினராக வாழும் தமிழர்கள் வாழும் பகுதியில் ஏதாவது கலவரம் நடப்பதற்குண்டான அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக 100ஐ தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தீர்கள் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருவதால் அங்கு உள்ள குறிப்பாக இன்று பேருந்துகளுக்கும் மற்றும் அங்கு சென்ற வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. சில இடங்களில் லாரிகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பெங்களூர் நகர் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பித்து பெங்களூரு மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். இதனை அடுத்து அங்கு முழுமையாக நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதற்கிடையே இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த மாநிலத்தின் முதல்வர் சித்தராமையா இது தொடர்பாக, அதாவது தமிழகத்தில் வாழும் கன்னடர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அங்குள்ள தமிழக தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டதாகவும், அப்பொழுது தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரும் கர்நாடகாவில் வாழும் தமிழர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ராமானுஜன், தற்போது தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கர்நாடக எல்லைப் பகுதிகளில் தற்போது நிலை என்னவாக இருக்கிறது? கர்நாடக எல்லைப் பகுதியில் குறிப்பாக தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டிலேயே இன்று நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே கர்நாடகா கோசூர் பகுதிக்கு தாண்டி யாரும் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழக பதிவெண் கொண்ட எந்த எண்ணும் கர்நாடக எல்லைக்குள் நுழைய விடாமல் இருப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கு காரணம் அங்கு நடைபெறக்கூடிய கலவரங்கள் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இது போன்ற சம்பவங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் கொடுத்துட்டு இருக்காங்க. லத்திகா, ராமானுஜன், 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கன்னட அமைப்புகள் தங்களுடைய போராட்டங்களை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா? கன்னட அமைப்பினர் தங்களது போராட்டங்களை கைவிட வேண்டும் என்பதற்காக இன்று காலை சித்தராமையா கன்னட அமைப்புகள், குறிப்பாக கர்நாடக ரக்ஷண வேதிகை, கன்னட ரக்ஷண வேதிகை மற்றும் வாட்டாள் நாகராஜ் போன்ற கன்னட அமைப்பு, வாட்டாள் நாகராஜ் தலைமையிலான எங்கும் கன்னட அமைப்பினுடன் இன்று காலை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் சட்டப்படி நீதிமன்றத்தில் முறையிட்டு கர்நாடகாவுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும். எனவே தமிழர்களுக்கு எதிரான போராட்டத்தை கைவிடுமாறு அங்குள்ள கர்நாடக முதல்வர் சித்தராமையா கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இருப்பினும் அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இங்கிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றன. கன்னட தீ வைப்பு சம்பவங்கள் போன்ற அதிகரித்து வருகின்றன. அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தற்போது 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இந்த 144 தடை உத்தரவை முழுமையாக, குறிப்பாக அங்கு ஸ்ரீராமபுரம் போன்ற பகுதியில் தான் தமிழர்கள் அதிகம் வசிக்கிறார்கள். அந்த பகுதி, அதுபோல் பெங்களூருடைய தென் பகுதியான கோரமங்கலா அது போன்ற பகுதிகளிலும் ஈஜிபுரா போன்ற பகுதிகளிலும் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கலவரங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இருப்பினும் சில இடங்களில் தொடர்ந்து கன்னட அமைப்பினர் போராட்டங்கள் ஈடுபட்டுள்ளதால் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. லத்திகா, ராமானுஜம், முக்கியமாக அங்கு வாழும் தமிழர்களின் பாதுகாப்புக்கு என்னமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அங்க இருக்க தமிழ் அமைப்புகள் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தமிழ் அமைப்புகளை பொறுத்தவரை அங்கு உள்ளவர்கள் அங்கு வாழக்கூடிய சூழலில் அவர்கள் அங்குள்ள கர்நாடகாவினுடைய போராட்டத்திற்காக தான் அவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. அங்கு இருந்து கொண்டு கர்நாடகா சம்பந்தமாக யாராவது பேசினால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் தமிழ் அமைப்புகள் பெரிய அளவில் இதில் ஆதரவு காட்டவில்லை என்பதை தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒருவர், ஸ்ரீராமபுரத்தை சார்ந்த ஒருவர் ஏதோ கன்னட அமைப்பினருக்கு எதிராக கருத்து வெளியிட்டார் என்ற சூழலில் அவர் மீது சிலர் தாக்குதல் நடத்தியதெல்லாம் தகவல் வெளியாகின்றன. எனவே இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அமைதி காக்க வேண்டும் என்பதே அங்கு உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், கர்நாடகத்தில் அமைதியை நிலைநிறுத்த வேண்டும், அமைதியை நிலைநிறுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டுமே அமைதி முழுமையாக திரும்பும். மேலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது நீதிமன்றத்தில் வாதாடி நீதிமன்ற தீர்ப்பின்படியே எதையும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அங்குள்ள தமிழ் அமைப்பினுடைய கருத்தாக இருக்கிறது. லத்திகா, ராமானுஜம், போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கு எல்லையோரங்களில் வாழும் தமிழ் மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறாங்க?
எல்லை ஓரங்களில் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஒசூர் பகுதியில் அதிக அளவில் வாழ்கிறார்கள். ஒசூர் பகுதியில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் பார்த்தீர்கள் எல்லை பகுதி மிக நெருக்கமாக இருக்கிறது. அங்கிருந்து இங்கு செல்லக்கூடியவர்கள் குறிப்பாக ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய ஐடி சிட்டியில் பணியாற்றக்கூடிய ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் அங்கு உள்ளவர்கள் தற்பொழுது ஓசூரில் குடியிருந்து அங்கிருந்து நேரடியாக சென்று வருகிறார்கள். அவர்களுடைய எண்களில் பலர் கர்நாடக பதிவெண் கொண்டவர்கள் இருக்க பிரச்சனை இல்லை. தமிழக பதிவெண் கொண்ட எண்களை மட்டுமே அவர்கள் தாக்கி வருகிறார்கள். இருப்பினும் இப்ப இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கும் அங்குள்ளவர்களுக்கு எல்லை பகுதியில் விடுமுறை விடப்பட்டுள்ளன. ஏனென்றால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக இரு மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் செயல்படக்கூடிய கன்னட அமைப்புகளால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதுபோல் பெங்களூரில் உள்ள சில உணவகங்கள் தமிழர்களால் நடத்தப்பட்ட உணவகங்கள் எல்லாம் இன்று பாதிப்புள்ளாக இருக்கின்றன. அங்குள்ளோர் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் வருகின்றன. இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. இருப்பினும் இந்த நடவடிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதிக அளவில் வலுத்து வருகிறது. லத்திகா, ராமனுஜம், இன்று விடுக்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு எப்படி பார்க்கிறது? அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? கர்நாடக முதல்வரை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே இதற்கு முன்னர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் முன்னர், அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னர் ஒரு கருத்தை தெளிவாக தெரிவித்திருந்தார். அவருடைய கருத்து என்பது 45% அளவிற்கு தான் கர்நாடக அணைகளில் தண்ணீர் இருக்கிறது, அது அவர்களுடைய குடிநீர் தேவைக்கு தேவையாக இருக்கிறது என்பது கர்நாடகனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பெங்களூரு, மாண்டியா, மைசூர் நகரின் குடிநீர் மக்கள் தேவைக்காக இருக்கிறது என்று. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயிகள் மிக கடுமையான நிலைமையில் இருக்கிறார்கள். வறட்சி வரும்பொழுது என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டி இருக்கிறது. அதன்படிதான் நாம் தண்ணீரை கேட்கிறோம், அதனை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பது தமிழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்நாடக அரசை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். அதற்காக இன்று வழக்கறிஞர்கள் மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதி அறைக்கு சென்று கோரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. எது எப்படியோ வரும் 20ஆம் தேதி வரை அவர்கள் 12,000 கனஅடி தண்ணீர் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறார்கள். இந்த சூழலில் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத் தருவது மட்டுமல்ல, அங்கு வசிக்கும் தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவுரை வழங்கி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்கள் இரு மாநில அரசுகளுமே பொதுவாக இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது. எனவே இரு மாநில காவல்துறையும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு இரு மாநில மக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. லத்திகா, ராமானுஜம், தொடர்ந்து இந்த 144 தடை உத்தரவை அடுத்து அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லையோரங்களில் செய்யப்பட்டிருக்கு? அது குறித்த விவரங்கள் என்ன? அதாவது 144 தடை உத்தரவு என்பது பெங்களூரு நகரத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 144 பெங்களூரு நகரம் என்பது நமது எல்லை பகுதியில் இருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. பெங்களூர் நகரமானது, அதாவது எலக்ட்ரானிக் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி தமிழக எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அங்கிருந்து தான் பெங்களூர் மாநகரமானது துவங்குகிறது. பெங்களூர் மாநகர காவல்துறையை பொறுத்தவரை 144 தடை உத்தரவு போட்டிருக்கக்கூடிய பகுதியில் என்பது மாநகருக்குள், குறிப்பாக மாநகருக்குள் அதிகமாக தமிழர்கள் வசிக்கிறார்கள் என்பதுதான் இயல்பான உள்ள சூழலாக இருக்கிறது. ஸ்ரீராமபுரம், கோரமங்கலா, ஈஜிபுரா போன்ற பகுதிகளில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். அதே போல் ராஜாஜி நகர் அது பகுதியில் கன்னடர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். அங்கு மிக குறைவாக சொற்பளவில் தமிழர்கள் வசிக்கிறார்கள். எனவே பெரும்பாலும் பரவி இருக்கிறார்கள் தமிழர்கள் என்றே கூறலாம். அந்த பகுதிகளில் எல்லாம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது அங்கு என்ன சூழல் நிலவுகிறது என்பது குறித்து பேசுவதற்காக தமிழக கன்னட அமைப்பை சேர்ந்த செந்தில்குமார் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்போம். தற்பொழுது பெங்களூர் மாநகர காவல்துறை 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க செந்தில்குமார்? சார், நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. என்னன்னா அங்கங்க இந்த டிஎன் வண்டி, தமிழ்நாடு வண்டி பார்க்கும்போது அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வண்டிங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களும் அங்க இருக்கிற கன்னட அமைப்புங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இது மொழி பிரச்சனையில இருக்கக்கூடாது, இது மாநில பிரச்சனையா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க நிறைய விஷயம் காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அது சில இடத்துல இப்ப மைசூர் ரோடு அந்த மாதிரி சில இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. போலீஸ் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் இப்போ செக்யூரிட்டி டைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இங்க ரொம்ப அச்சமா தான் இருக்காங்க ரெண்டு பக்கமும். அது எங்களுக்கு ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இது என்னன்னா, இது ரெண்டு மாநில பிரச்சனை போய் ரெண்டு மொழி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு எல்லாமே ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு. இந்த சூழல்ல இரு மாநில பிரச்சனையை தாண்டி அது ஒரு மொழி பிரச்சனையாக மாறிவிட்ட சூழலில் இது தொடர்பாக முதல்வருக்கோ அல்லது பெங்களூருடைய மாநகர காவல்துறை ஆணையருக்கோ ஏதாவது புகார் மனு கொடுத்திருக்கீங்களா? அதற்கு தொடர்பாக அவர்கள் உங்களிடம் என்ன கருத்து தெரிவித்தார்கள்? அப்பொழுது காலையில அடிஷனல் கமிஷனர் ஹரிசேகரன் சார் கிட்ட பேசியிருக்கோம். அப்புறம் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் சதீஷ்குமார் சார் கிட்ட எல்லார்கிட்டையும் பேசியிருக்கோம். அவங்க எல்லாமே முழு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. கர்நாடக மாநில முதலமைச்சருக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருக்கோம். தமிழக அமைச்சருக்கோ மற்றவங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். காலையில அங்கிருந்து நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்றது அது சரியான எங்களுக்கு கரெக்டா கனெக்ட் கிடைக்கல எங்களுக்கு.
தமிழ்நாட்டுல இருந்து ஒரு யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க அரசாங்கம் மூலியமா. ஏன்னா இங்க இருக்கிற கவர்மெண்ட்ல ட்ரை பண்றோம், பட் அங்கிருந்து ஒரு எங்களுக்கு எங்க 2 மொழியும் ஒன்னா இருங்கன்னு அங்கிருந்து ஒரு வார்த்தை எங்க பதில் வந்தா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா நல்லா இருக்கும்னு நாங்க யோசனை பண்றோம். இங்க இப்படி இரு மாநில மக்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கு இங்கிருந்து கடிதம் வர வேண்டும், இல்லது இங்கிருந்து யாராவது ஒருத்தர் அறிக்கை விட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் நீங்கள் அங்கு உள்ள கன்னட அமைப்புகள் யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா? அவர்கள் உங்களிடம் என்ன கருத்து தெரிவிச்சாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்திருந்தீங்கன்னா? அவங்களுக்கு வந்து இது ஆரம்பத்துல இது புரியலங்க. இது வந்து மொழியா நாங்க சொன்னோம், இங்க இருக்கிற தமிழர்களை வந்து பர்த் சர்டிபிகேட் இங்கதான், டெத் சர்டிபிகேட் இங்கதான், எங்களை வித்தியாசமா பார்க்காதீங்க. அது வந்து அங்கேயும் தமிழ்நாட்டுல வந்து நிறைய கன்னடர்கள் இருக்காங்க, அந்த மாநிலத்தை சார்ந்தவங்க, நாங்க இந்த மாநிலத்தை சார்ந்தவங்க, எங்களோட அண்ணன் தம்பியா பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புரியல. கொஞ்சம் பேருக்கு அது புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கோங்க. எல்லா விதத்திலையும் பேசிட்டு இருக்கோம் நாங்க. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க அமைதியை நிலைநாட்டுவதற்காக. அது மட்டும் இல்லாமல் அங்கு உள்ள பெங்களூரில் உள்ள தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மற்றும் தமிழ் அமைப்புகளாம் ஒன்றிணைந்து யாராவது திரும்ப இந்த பிரச்சனை, ஆனால் நீங்கள் பார்த்தது இதற்கு முன்னர், இப்பொழுது மீண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்க இப்போ இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் முதல்வரை சந்திக்க ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா? கர்நாடக முதல்வரை இல்லை ஏதாவது அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? இல்லைங்க, கர்நாடக முதலமைச்சரை வந்து சந்திக்க காலையில நேரம் கேட்டிருக்கோம், நாங்க கேட்டுனே இருக்கோம். அதுக்கு என்ன வழிமுறை இருக்குன்னு அதெல்லாமே செஞ்சுட்டே இருக்கோம். ஏன்னா மாநில முதலமைச்சரையும் மற்ற மாநில கவர்னரையும் சந்திச்சு 2 பக்கமும் ஒரு தீர்வு வரணும் இல்லைங்களா, ஒரு பாதுகாப்பும் வேணும், எங்களுக்கு சுமூகமான ஒரு மொழி ஒற்றுமையை வேணும்ன்றதுக்காக நிறைய விஷயம் பக்குவமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி செந்தில்குமார். இப்பொழுது அவர் சொன்னதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதாவது கர்நாடக பெங்களூரிலுடைய அடிஷனல் கமிஷனர் ஹரிகிருஷ்ணனுக்கும் தொலைபேசியில் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவரும் உரிய பாதுகாப்பு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் முழுமையான அமைதியை திரும்புவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ் அமைப்புகள் முன்னெடுத்து செல்வதாக தற்போது கிடைத்த தகவல் வெளியாகி தற்போது தகவல்கள் எல்லாம் ஊர்ஜிதப்படுத்துகின்றன. லத்திகா.